ஏங்க ம், உங்க ஹோம் போலியா? இல்ல தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் போகல. தலை வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போலாமா? வேண்டாம், ஒரு காஃபி குடிச்சா சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ம். நீங்க எதுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்க? நீங்க தானே தலை வலிக்குதுன்னு சொன்னீங்க. குடிங்க. நானும் உங்களை நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்கீங்க. என்னங்க பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, எல்லாம் காவியா விஷயமாதான். காவியா ஃப்ரெண்ட்ஸ் நேத்து மீட் பண்ணேன். காவியா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணீங்களா? எதுக்கு? காவியா பார்த்தியோட ஏன் வாழ மாட்டேங்கிறான்னு என் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பதில் தெரியணும்ல. என்னது? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க என்ன கேட்டீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி காவியா யாரையாவது காதலிச்சிருக்காளான்னு. அத பத்தி அவங்க கிட்ட அவ ஏதாவது சொல்லிருக்காளான்னு கேட்டேன். காவியாவோட ஃப்ரெண்ட்ஸ்னா யார்கிட்ட போய் கேட்டீங்க? ஜெசி, ரியா. ஐயோ, அவங்க 2 பேரும் நானும் காவியாவும் லவ் பண்ண விஷயம் தெரியுமே. ஏதாவது சொல்லிட்டாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? காவியா யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவங்க சொல்றதுல ஒரு கிளாரிட்டியும் இல்ல. காவியா யாரையோ லவ் பண்ணிருக்கணும், அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அது அவங்க ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. பொதுவா லவ் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இவங்க மறைக்கிறாங்கன்னா அத பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க லவ் பண்ணியிருந்தாதான் சொல்லியிருப்பாங்களே. ஆ, காவியா லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லங்க, எனக்கு பேசிக் சைக்காலஜி தெரியும். ஒருத்தங்க கண்ணை பார்த்தாலே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். கல்யாணம் ஆன மறுநாளே உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னீங்க. இதே டவுட் எனக்கு காவியா மேலயும் இருக்கு. உங்களை மாதிரியே அவளும் வேற யாரையோ லவ் பண்ணிட்டு அவனை மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி ஒருவேளை அந்த பழைய காதல மறக்க முடியாம தான் பார்த்தியோட வாழ மறுக்கிறாளோன்னு எனக்குள்ள தோணுது. ஏங்க, அப்படியே அவங்க முதல்ல லவ் பண்ணியிருந்தாலும் இப்ப என்னங்க பண்ண முடியும்? ஏன் ஏன் ஒண்ணும் பண்ண முடியாதா? பார்த்தியோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றவ அந்த பையனோட வாழ விருப்பப்படுறான்னு தானே அர்த்தம். அது எப்படிங்க? ஒருவேளை அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா?
ம் கரெக்ட் தான். அவனுக்கு கல்யாணம் ஆனத அந்த பையன் ஒத்துக்கலனா காவியா நினைக்கிற மாதிரி அவனோட வாழ முடியாது. அப்படி இல்லனா காலத்துக்கும் அவ தனியா வாழறத முடிவு பண்ணிடுவா. எனக்கு ஒண்ணு மட்டும் நம்பிக்கை இருக்கு. காவியாவை காதலிச்சவன் காவியா மாதிரியே அவன் மனைவியோட வாழ விருப்பம் இல்லாம இருக்கிற பட்சத்துல நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். ஒருவேளை அந்த பொண்ணு அந்த பையனை விட்டு கொடுக்க தயாரா இருந்தானா காவியாவையும் காவியா காதலிச்ச அந்த பையனையும் சேர்த்து வச்சிடலாம்ல. காலத்துக்கும் இப்படி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சு கஷ்டப்படுறதுக்கு சேர்த்து வைக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆ. நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பா இருக்குங்க. காதலிச்சவங்க பிரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதோட விட்டுறணும். அவங்கள மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப அபத்தமா இருக்குங்க. தினம் தினம் ஒருத்தரை நினைச்சு ஒருத்தர் சாகிறத விட இது எவ்வளவோ மேல். லைஃப் எல்லாருக்கும் ஒரு முறை தான் வரும். அது அவங்க ஆத்மார்த்தமா சந்தோஷமா வாழணும். அதுக்காக என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். தொடாத தொடாத போடி, கண்ணு முன்னாடி நிக்காத. காவியா, எந்திரி. சொல்லுங்க அத்தை. இனிமே நீ இந்த ரூம்ல இருக்க கூடாது. பார்த்தி இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது. உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேல ஒரு ஷெட் இருக்குல்ல, அங்க போய் தங்கிக்கோ. என்ன பாக்குற? கோர்ட்ல 6 மாசம் சேர்ந்திருக்க சொன்னதுனால அத காரணமா வச்சுக்கிட்டு இங்கேயே தங்கி அவன் மனச மாத்தலான்னு பாக்குறியா? நான் ஒரு நாளும் அதுக்கு விட மாட்டேன். உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேல போ.
ஷெட்டு தான் உன் வீடு. இங்கதான் நீ இருக்கணும். பார்த்தி ரூம் பக்கம் நீ இனிமே வரவே கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் மேலேயே வந்துரும். எதுக்காகவும் நீ கீழே வர வேண்டிய அவசியமே இல்ல. 6 மாசம் முடிஞ்சதும் உன் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இரு. ஆனா அது வரைக்கும் நீ பார்த்தி கண்ணுல படவே கூடாது. உள்ள போ. இனிமே நீ இங்கதான் இருக்கணும். பார்த்தி காவி பார்த்தி பார்த்திப்பா காவியா பார்த்தி 2 பேரும் ரூம் இல்ல. எங்க போனாங்க? என்னது ரூம்ல வேற அலங்கோலமா கிடக்குது. பார்த்தி காவ்யா காவ்யா காவ்யாமா காவ்யா காவ்யாமா காவ்யா பார்த்தி ஏய் காவ்யம்மா பார்த்தி காவ்யா காவ்யம்மா என்னம்மா இது? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே ஏமா வந்த? அது யார் உன்னை இங்கே கூட்டு வந்து விட்டாங்க? காவ்யா, உங்க ரூமுக்கு தானே உன்னை போக சொன்னேன். யார் உன்னை இங்கே கூட்டு வந்தது? நான் தான். உன்னோட எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் எடுத்துட்டு வந்து வச்சிடுறேன். சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? மறந்து கூட நீ பார்த்தி கண்ணுல பட்டுடாத. இன்னும் 6 மாசத்துக்கு நீ இங்கதான் இருக்கணும். பார்வதி, என்ன பேசுற நீ? என்ன நடக்குதுங்க? ஏன் பார்வதி, என்னாச்சு? ஏங்க, இவ கலங்கமானவங்க. இனிமே இவ பார்த்தியோட இருக்க கூடாது. இனி பார்த்தி ரூம்ல தங்கறதுக்கு இவளுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இவள மாதிரி ஒரு ஒழுக்கம் கெட்டவ பார்வதி. தொலைச்சிருவேன் உன்னை. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுன நீ? அப்படியே உன்னை விடுமா? உன்னை என் கையாலேயே கொண்டு போட்டுருவேன் பார்வதி.
ஏன் நிறுத்திட்டீங்க? உங்க கையால எனக்கு கொண்டு போடுங்க, நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். பேசாத. ஏய், இந்த மாதிரி கோலத்துல இவள பாக்குறதுக்காகவா துரை இவள நம்ம வீட்டுக்கு மருமகளை அனுப்புனா? இவள என்ன மன்னிச்சிருமா. மாமா, நீங்க எதுக்கு மாமா மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ணல மாமா. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான் மாமா. காவ்யா, நீ என்னமா தப்பு பண்ண? தப்பெல்லாம் எங்களோடது. உன்னை வற்புறுத்தி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம, உன் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்காம, எங்க சுயநலத்துக்காக உன்னை பார்த்திபனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் பாரு. அந்த தப்ப பண்ணது நாங்க. எங்க சந்தோஷத்துக்காக உன்னோட வாழ்க்கையே இன்னைக்கு பணைய வச்சுட்டோம். ஏய், பெத்தவங்க மனசு நோக கூடாதுங்கிறதுக்காக, சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட காதல தியாகம் பண்ணிட்டு நம்ம பையன் பார்த்திக்கு கழுத்த நீட்டி இருக்கா. இவ செஞ்சிருக்கிறது சாதாரண தியாகம் இல்ல பார்வதி. இவளை பார்த்து ஒழுக்கம் கெட்டவங்கிற, தகுதி இல்லாதவங்கிற உன்ன இவ்வளவு மாதிரி ஒரு மருமக கிடைக்க எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணுமோ தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை இவ நம்ம மக மாதிரின்னு அப்படி சொன்னதெல்லாம் நடிப்பா, பொய்யா பார்வதி? இவளை பார்த்து இப்படி பேச எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? வாழ்க்கையிலேயே முதல் தடவையா உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு பார்வதி. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிடுங்க இருந்து. என்னையே போக சொல்றீங்க? இவளை போக சொல்லுங்க. இவளால தாங்க எல்லா பிரச்சனையும். இவ வேற ஒருத்தனை காதலிச்ச விஷயம் பார்த்திக்கு தெரிஞ்சா அவன் என்ன ஆவானே தெரியாது. அதனாலதான் இவளை பார்த்தியை விட்டு போக சொல்றேன். இவ பார்த்தியை விட்டு போயிட்டானா இவளை தலை முழுகிட்டு நிம்மதியா இருப்பாம. காதலிச்சது இவ பண்ண தப்பு கிடையாது பார்வதி. அது தெரியாம, அந்த உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம வற்புறுத்தி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் பாரு, அது நாம பண்ணிருக்கிற மிகப்பெரிய தப்பு. அதுதான் தியாகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா இவ. தன்னோட வாழ்க்கைய, தன்னோட கனவுகளை, தன்னோட லட்சியங்களை அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. தப்பு பண்ணது நாம, ஆனா தண்டனை இவளுக்கா? எந்த ஒரு நியாயம் பார்வதி இது? பாரு, இவளோட ரூம்ல தான் இருப்பா. மரியாதையா இங்க நீ கொண்டு வந்து வச்ச இவளோட திங்ஸ் அத்தனையும் கொண்டு போய் இவ ரூம்ல எடுத்து வை. எடுத்தது எடுத்த இடத்துல இருக்கணும். இல்ல போ, எடுத்துட்டு போ. போங்கறல்ல. எம்மாடி, உன்னோட கைய காலா நினைச்சு புடிச்சு கேட்டுக்கிறமா. மன்னிச்சிருமா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இல்ல மாமா, என்னாலதான் மாமா உங்க வாழ்க்கைலாம் இப்படி இருக்கு. இல்லடா, இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது. எல்லாமே நாங்க செஞ்ச தப்புதான். இன்னைக்கு எங்களால தானே நீ இப்படி அத்தனையும் தொலைச்சிட்டு நிக்கிற. நீ பட்ட அத்தனை வேதனைக்கும் அவமானத்துக்கும் நாங்க தாமா பொறுப்பு. இல்ல மாமா, நடந்ததுக்கு நீங்களும் நானும் யாருமே காரணம் இல்ல. அந்த கடவுள் தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. இல்லம்மா, நிச்சயமா இல்ல. நீ முதல்ல என் கூட வா. வாமா. மாமா, மாமா, என்ன மாமா?